ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நான் சண்டே அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ரஜினி சார், சன் பிக்சர்ஸ், கூலி படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேஸ்ட் அண்ட் க்ரூவில் இருக்கக்கூடிய இந்த டீம் பார்த்தினாக்கா படத்தை வந்து ப்ரைவேட் தேட்டரில் படத்தை வந்து ஒரு ஸ்பெஷல் காட்சி பார்த்துருக்காங்க. ஒரு விஐபி காட்சி வந்து நடந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இதில் வந்து சும்மா வியூஸ்க்காக போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசியிருந்தீங்க. நம்ம என்றைக்குமே பார்த்தினாக்கா உண்மையான நியூஸ் தான் போடுவோம். தலைவர் அன்றைக்கி படம் பார்த்துருக்காரு. நேற்று நைட்டு முக்கியமான ப்ளூடிக் ஐடிஸ் எல்லாம் பார்த்தினாக்கா அதை வெரிஃபை பண்ணி அவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து அதை போட்டிருக்காங்க. தலைவர் வந்து படம் பார்த்துருக்காரு. ஃபைனல் கட்டு தலைவர் பார்த்தாச்சு. அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து கண்கலங்கி நின்றுந்தார் அப்படின்றத பற்றி நிறைய ப்ளூடிக் ஐடிஸில் அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஃப்ரீ இருந்தீங்கன்னா ட்விட்டரில் போய் பாருங்கள். நம்ம சொன்னால் எவனும் நம்புறதில்லை. எவனாவது அந்த ட்விட்டரில் ஒரு பெரிய ப்ளூடிக் ஐடி சொன்னான்னா நம்புறது, இல்லை பெரிய யூடியூப் சேனல்காரன் சொன்னானாக்கா அதை உடனே நம்புறது, இல்லைனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொன்னால் நம்புறது. இதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம். ஸோ அது உங்கள் விருப்பம். நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டினா போங்க, அது உங்கள் இஷ்டம். தலைவர் பார்த்தினாக்கா கண் கலங்கி காணப்பட்டிருந்தார். என்ன விஷயம்னா அந்த டைட்டில் கார்டு தான் 2 நிமிஷத்துக்கு நமக்கு வந்து ஒரு திகட்ட ஒரு வெறித்தனமான ஒரு விஷுவல்ஸ் இருக்குங்க டைட்டில் கார்டில். நார்மலாக வரக்கூடிய டைட்டில் கார்டு அது வேறு. அது இல்லாமல் தலைவரோட அந்த 50 years ஆஃப் ரஜினிசம் அதை வந்து போற்றக்கூடிய க்ளோரிஃபை பண்ணக்கூடிய வகையில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓடக்கூடிய ஒரு முக்கியமான விஷுவல் அனிமேஷன் வீடியோ. தலைவரோட முக்கியமான படங்கள் எல்லாமே அதில் வந்து இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓடுறது. அதை பார்த்துட்டு அவருடைய அந்த 50 வருஷம் திரை வாழ்க்கையை நினச்சி அவர் வந்து ரொம்ப கண்கலங்கி நின்றுட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி படத்தில் வந்து எல்சியூலாம் இருக்குமான்னு கேட்டாக்கா நான் ஏற்கனவே சொல்லலாம், டைரக்ட் எல்சியூ கிடையாது. இதில் வந்து ஒரு பேரலான ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் வந்திருக்கு. படத்தை பார்த்தவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை நான் இப்போ உடைக்க விரும்பல, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்கன்ட்டாங்க. அதை தான் நான் சொல்லியிருந்தது. ஸோ படத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வரும். தலைவருடைய முதல் படம் ரிலீஸ் ஆன திரையரங்கம் இப்போ மீண்டும் தலைவருடைய அந்த 50வது வருஷத்தில் அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திரையரங்கம், சென்னையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணவேணி சினிமாஸ். ஸோ தலைவருடைய முதல் படம் இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த படமும் ரிலீஸ் ஆகுது 50 வருஷம் கழிச்சு. வேறு எந்த தேட்டரும் இல்லை, இவங்க மட்டும்தான் அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண தேட்டர் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இது. அதே போல் வெற்றி திரையரங்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் படத்தோட ப்ரீ சேல்ஸ் வந்து எங்கள் தேட்டரில் இந்த படம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இப்போ வந்து உடச்சிருச்சு. ஒரு பெரிய சாதனை பண்ணி நோக்கி போயின்னு இருக்குது இந்த படம். இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்பர்ஸ் வந்து நாங்கள் சீக்கிரமாக வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் போட்டிருக்காங்க. உமா ராஜேந்திர சினிமாஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டாடி இருக்காங்க. அவங்க பற்றி பார்த்தீங்கன்னாக்கா நான் முதல்ல தலைவர் ஃபேன்டா, அப்புறம் தான்டா தேட்டர் ஓனர்லாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு மீம் வீடியோ மாரி ஒன்று போட்டிருக்காங்க, எடிட் வீடியோ. அதை பார்த்து ஸ்ரீ பாலாஜி சினிமாஸ் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நானும் அதே தான்ப்பா, ட்ரூ கெத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபயர் விடுறாங்க. அதுக்கு வந்து இந்த வெற்றி திரையரங்கம் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ஆசமான எடிட்டுங்க. ஸோ எல்லாருமே தலைவர் ஃபேனாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபயர் விடுறாரு. ஸோ தேட்டர் ஓனர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க இந்த படத்தோட ரிலீஸை. இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு படத்தை பார்க்கறதுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.